Good morning all of you my dear students. Today we going to discuss about modulus of a complex number. What is the concept? Modulus of a complex number. Previously நம்ம என்ன பார்த்திருப்போம்னா conjugate of a complex number தான் போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். போன எக்ஸசைஸ்ல பார்த்தது ஃபுல்லா conjugate of a complex number. அதை வச்சு sums எப்படி சால்வ் பண்றதை பார்த்திருந்தோம். conjugate பொறுத்த வரைக்கும் addition, subtraction, multiplication, division பண்ணலாம். conjugate தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அடுத்து என்னாச்சு நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் z எப்போ கிடைக்கும் z plus z bar by 2 கிடைக்கும். இமேஜினரி பார்ட் ஆஃப் z எப்போ கிடைக்கும் z minus z bar by 2y கிடைக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் எப்போ ரியல்னு சொல்லலாம் z equal to z bar இருந்துச்சுன்னா ரியல். நம்ம எப்போ பியூர்லி இமேஜினரின்னு சொல்லலாம் z equal to minus z bar இருந்தால் இமேஜினரி. அடுத்து z-க்கு கான்ஜுகேட் டபுள் கான்ஜுகேட் பார்த்து என்ன ஆயிரும் திருப்பி ஒன் செகண்ட் யூ கெட் z. அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த எக்ஸசைஸை சேர்க்க போகிறோம். பட் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஐடியா நமக்கு தேவைப்படுது. How they define the modulus of a complex number? Let us take the complex number of the form z equal to x plus iy. Z equal to x plus iy இருந்துச்சுன்னா whose modulus of z is nothing but square root of real part square plus imaginary part square. Whether it is positive or negative that you don't mind. என்ன பண்ணா போதும் அந்த ரியல் பார்ட் என்னன்னு பாரு அதை ஸ்கொயர் பண்ணு. இடையில ப்ளஸ் தான் எப்பயுமே போடணும். அடுத்து ஏன்னா ரூட்டுக்கு என்ன சொல்ல எப்பயுமே ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் சைன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐயாயிரம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன பண்ணுற ஐ என்னன்னு பாரு அதை ஸ்கொயர் பண்ணிடு. அப்போ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆயிருது மாடுலஸ் ஆஃப் z கிடச்சிருச்சு. ஓகேங்களா? லெட் அஸ் டேக் ஒன் ப்ராப்ளம். இதே என்ன பண்ணுறது சப்போஸ் இப்போ என்ன பண்ணுறேன் சார் இப்போ 2 + i3 நான் தரேன். இப்போ 2 + i3 கொடுத்தா அதோட மாடுலஸ் என்ன ஆகும்? வாட் இஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. வாட் இஸ் ஆன்சர்? √13. இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? சரிங்களா? அப்போ whether it is positive or negative இதே அடுத்து பாருங்க z equal to x plus i கொடுத்து மாடுலஸ் எடுத்துறீங்க. தென் வாட் இஸ் z bar இதோடைய கான்ஜுகேட். வாட் இஸ் த கான்ஜுகேட்? x plus iy என்ன பண்ணியாச்சு x minus iy சைனை மாற்றியாச்சு. தென் யூ டேக் மாடுலஸ் ஃபார் திஸ் கான்ஜுகேட். தென் வாட் யூ கெட் √(x squared) plus what is coefficient of i என்ன இருக்கு -y the whole square. இதான் இமேஜினரி பார்ட். அப்போ என்ன திருப்பி என்ன ஆயிருது x squared plus y squared. அப்போ திருப்பி என்ன ஆகுது? யூ கெட் த சேம் ஆன்சர் அஸ் லைக் என்னது மாடுலஸ் ஆஃப் z என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அவருடைய கான்ஜுகேட் மாடுலஸ்க்கு என்னது சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. அப்போ அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டும் போத் ஆர் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி போத் ஆர் நெகட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீ மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆயிருது ரூட்டுக்குள்ளே ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? தென் ரெண்டு என்ன பண்ணுறேன் சேர்க்குறேன் மாடுலஸ் ஆஃப் z modulus of z bar give the both of them give same answer. What is the answer? √(x squared plus y squared). then ஸ்கொயர் பண்ணுறேன் ஹோல் ஸ்கொயர் பண்ண ஆயிரும். இங்கே ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ இங்கேயும் ஸ்கொயர் மூணு ஈக்குவல் தானே ஸ்கொயர் எடுத்தால் இங்கேயும் ஸ்கொயர் அப்போ என்ன ஆயிருது அந்த ரூட்டு கேன்சல் ஆயிருச்சு. அப்போ ப்ரீவியஸ் நம்ம கான்ஜுகேட் ஐடியா பார்த்தோம்னா z squared equal to modulus of z bar squared is equal to what is that? z bar. போன பார்த்தோம் இல்லையா ஒரு டேர்ம் அவட கான்ஜுகேட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் என்ன பண்ணால் போதும் சொல்லியிருக்கேன் அது ரியல் பார்ட்டை இமேஜினரி ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ வெறும் x squared plus y squared இண்டிகேட் பண்ணுது z பாரை இண்டிகேட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மாடுலஸ் டேர்மை ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ்குள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதையும் அதோட கான்ஜுகேட்டாகவும் எழுதலாம். சப்போஸ் z பாராக இருந்தாலும் சரி இதோடைய கான்ஜுகேட் எப்படி இருக்கும் z டபுள் பார்னா எதுக்கு ஈக்குவல் அது z தானே ஈக்குவல். அப்போ வெதர் இட் கன்சிடர் திஸ் டேர்ம் ஆர் தட் டேர்ம் யூ டோன்ட் மைண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுற அந்த டேர்ம் மாடுலஸ்குள்ள என்ன இருக்கோ அதையும் அதோட பார் டேர்மும் எழுதலான்றது தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? இப்போ மாடுலஸ்ன்றது ஸ்கொயர் ரூட்டா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான் கான்செப்ட். அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ரூட் ஹோல் ரூட் எடுத்துடுறீங்க. இதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம் மாடுலஸ் z-னாலும் அதே ஆன்சர் தான் மாடுலஸ் ஆஃப் z பார்னாலும் அதே ஆன்சர் தான். when you take modulus both of them சேம் ஆன்சர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வந்துருங்க அப்புறம் செகண்ட் அப்படின்னு சொல்கிறேன். தேர்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 பாருங்கள் டிவிஷனில் இருந்தாலும் மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ அந்த டிவிஷனில் இருக்கிற z2 இருக்கணும் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? சரி அதுக்கப்புறம் z பவர் n மாடுலஸ் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாடுலஸ் போட்டுட்டு அந்த பவரை வெளியே எடுக்கலாம். புரிஞ்சுங்களா? இதேமாரி கான்ஜுகேட்டுக்கும் பார்த்துருக்கோம். z பார் பவர் என்ன இருந்துச்சுன்னா எதனா பண்ணலாம் z பார் எடுத்துகிட்டு n வச்சுக்கலாம் இல்லை n எடுத்துகிட்டு பார் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மாடுலஸ்க்கும் n உள்ளே இருந்து மாடுலஸ் எடுத்தாலும் சரி இல்லை மாடுலஸ் z எடுத்துகிட்டு அதுக்கு என்ன சிம்பிளை பண்ணாலும் சரி யூ கெட் த சேம் ஆன்சர். பட் n is called n is a integer. ஓகேங்களா?
தென் தனிப்பட்ட ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்படி இருக்கும், ஒரு மாடுலஸ் ஒரு இசட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மாடுலஸ் எடுத்து பார்த்தேன்னா அந்த மாடுலஸ் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அதோட ஆன்சர் எப்படி இருக்கலாம், அந்த ரியல் பார்ட்டுக்கு காட்டிலையும் மாடுலஸ் இசட் ஒன்று பெருசாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சிமிலர் டு த கேஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் எடுத்தாலும் என்ன இருக்கும், அந்த மாடுலஸ் வேல்யூ பெருசாக இருக்கணும் இல்லை அந்த இஜட்டோட இமேஜினரி பார்ட்டுக்கு என்னவாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிகார்டிங் எதுக்கு, மாடுலஸ். அதுக்கப்புறம் இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சரிங்களா, இதுக்கான ப்ரூஃப் ஒன்று இருக்குப்பா. பட் சம்ஸ் எல்லாம் முடிச்சு என்ன பண்ணேன் சார், உங்களுக்கு இந்த சில 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் நான் வச்சிருக்கேன்ப்பா. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது அதை ரீகால் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணேன் சார், உங்களுக்கு லைவாக நடத்தாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன் சார். ஸ்கூல் ரீஓப்பன் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். சரிங்களா, சரிப்பா. தென் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்கிறாங்க, அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மாடுலஸ் என்ன பண்ணலாம், பிரித்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் அடிஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுற, நீ மாடுலஸை பிரிச்சுக்கலாம், ஆனால் பிரித்து எழுதும்போது என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்காது. ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. அடிஷனுக்கு மட்டும் என்ன ஆகுது, நீ மாடுலஸை பிரிச்சுனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள், இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. கிட்டத்தட்ட பாருங்கள், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை பிரிக்கும் போது ப்ளஸ்ஸாகவே இருக்குது, மைனஸாக இருந்தாலும் அதை பிரித்து எழுதும்போது என்னவா இருக்குது, ப்ளஸ்ஸாகவே எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கும்போது இதை வச்சு இதை ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன் சார். ஜஸ்ட் யூ டேக் இட் அஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். சம்ஸ் போகும்போது நம்ம குழப்பம் இருக்கிறது, ஜஸ்ட் யூ டேக் இட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் 1-2 என்னன்னு சொல்லித்தரேன். சரிங்களா, தென் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதே இது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் என்ன சொன்னேன், மாடுலஸை பிரித்து எழுதும்போது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம், மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக எழுதிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதே மாதிரி என்ன இருக்குது, இதையும் பாருங்கள். இப்போ இதுவும் மைனஸில் தான் இருக்குது, இதுவும் மைனஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கிரேட் நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு இருந்தால் என்ன பண்ணுற, மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 போடுற. அது கிரேட் நாட் ஈக்குவல் டு போட்டால் என்ன பண்ணிடுற, ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. அதாவது என்ன பண்ணுற, இந்த தனித்தனியாக மாடுலஸை பிரிக்கும் போது என்ன ஆகுது, மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 பிரித்ததுக்கப்புறம் ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது ரெண்டில் நமக்கு எது பெருசுன்னு தெரியாது. சப்போஸ் ஒன்று இது பெருசாக இருந்துச்சுன்னா இது சிறுசாக இருந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவாக கிடச்சிரும். இன்கேஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 சிறுசாக இருந்து மாடுலஸ் Z2 பெருசாக இருந்தால் அப்போ வேல்யூ நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகுது, பெருசுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மாடுலஸ்ல இருந்து எடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ மாடுலஸை டிஃபைன் பண்ணும்போது என்ன நெகட்டிவ் வேல்யூக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இட் ஷுட் பி a பாசிட்டிவ். அப்போ திருப்பி சொல்கிறது தெரிஞ்சுக்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மாடுலஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிஷனுக்கு பிரித்து எழுதும்போது பிரிச்சுக்கலாம், பட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு. சப்ராக்ஷனையும் அதுமாதிரி அடிஷனாக பிரித்து எழுதிக்கலாம், லெஸ் ஆர் ஈக்குவல் டு. இல்லை சார் நான் கிரேட் நாட் ஈக்குவல் டு நான் பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், மாடுலஸ் என்ன பண்ணுங்க, அப்படியே சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் மாடுலஸ் போடணும். புரிஞ்சுங்களா. தென் இந்த ஐடியா வந்து 3 ஐடியாவை மெரிச் பண்ணி தான் 10-11 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரலாக அப்படியே இங்கேருந்து பாருங்கள். 4th பாருங்கள், என்ன இருக்கும் 4th பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் மாடுலஸ் கடை எது பெருசு, Z1 மைனஸ் Z2 பெருசாக இருக்குது. அப்போ எழுதியாச்சு Z1 மைனஸ் Z2. அந்த Z1 மைனஸ் Z2 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்துருக்கோம். 9th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அதுக்காக இது பெருசாக இருக்குது, Z1 ப்ளஸ் Z2 பெருசாக இருக்குது, அதனால 11th வந்துருச்சு. அப்போ 3மே என்ன பண்ணியாச்சு, மெர்ஜ் பண்ணி எழுதியாச்சு. அப்போ இங்கேருந்து வரேன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 எது பெருசு, Z1 மைனஸ் Z2 பெருசு. அதை காட்டில் எது பெருசாக இருக்குது, மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 எழுதியாச்சு. இன்கேஸ் இங்கே மைனஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த 2 ரிசல்ட்டும் குறிக்கும் போது என்ன பார்த்துருக்கோம், Z1 ப்ளஸ் Z2க்கும் உடச்சோம்னா அதே ரிசல்ட் தான் எதுக்கு வரும், மைனஸுக்கு வரும். இப்போ இதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தா தான் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஈஸி தான். இந்த 1, 3, 5, 6, 7, 8லாம் ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 அடுத்தது 4, 9, 10, 11 எல்லாமே ஒரே ஐடியாஸ் தான் சேர்ந்து வரும். பட் மெயின் என்ன பண்ணுறீங்க நீங்கள், இதெல்லாம் நான் லைனில் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரண என்ன பண்ணிப்போம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். அதே இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பார்க்குறான்னு டிஃபைன் பண்ணுறாங்க. லெட் அஸ் டேக் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Z1 ஈக்குவல் x1 ப்ளஸ் iy1, Z2 ஈக்குவல் என்னவா இருக்குது, x2 ப்ளஸ் iy2. ரெண்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் நடத்தும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருக்குது, டிஃப்ரென்ஸில் தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன், ரியல் பார்ட்டை செப்பரேட் பண்ணுறேன். x1 மைனஸ் x2 ரெண்டுலேயும் ஐயை காமன் எடுத்துகிட்டு இமேஜினரி பார்ட் இருக்குது y1 மைனஸ் y2 ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ரியல் பார்ட் செப்பரேட் பண்ணியாச்சு, இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணி வெளியே ஐ எடுத்தாச்சு. தென் இப்போ ஏன் நம்ம வந்து இப்படி செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம் சார்னா, எப்பயுமே ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், காஞ்சிகேட்டும் பார்க்க முடியும்,
மாடுலஸும் பார்க்க முடியும். இவன் நான் லுக் அட் த ஃபார்ம். இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாறிடுச்சு. இது ரியல் பார்ட், அது இமேஜினரி பார்ட். அப்போ மாடுலஸ் எடுத்து என்ன ஆயிரும்? என்ன பார்த்துருக்கோம்? மாடுலஸ் எடுத்து என்ன ஆகும்? ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். எது ரியல் பார்ட்டு? x1 minus x2. அப்போ x1 minus x2 the whole square plus what is imaginary part? y1 minus y2 the whole square. அப்போ என்ன பண்ண போதும்? 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்ன பண்ணால் போதும்? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை செப்பரேட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணால் போதும்? மாடுலஸ் எடுத்தால் போதும். யூ கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களாப்பா? சரி, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எக்ஸைஸ் 2.5ல எப்படி சம்ம சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சம்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பட் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கங்கே நம்ம உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி சொல்லி காட்டுறேன். பட் எல்லாமே ஈஸி தான். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதி அங்கங்கே லிங்க் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணீங்க, எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வெரி 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 ஈஸி தான். சரிங்களா? சரி, எக்ஸைஸ் 2.5 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்தாங்க? மொத்தம் 3 சப்டிஷனாக இருக்குது. ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொஸ்டினில். அப்போ மாடுலஸ் கேட்டுக்கு என்ன கொடுத்தாங்க? நம்பர் கொடுத்துட்டாங்க 2y/3 + 4y. அப்போ இது நம்ம மாடுலஸ் பார்க்கணும். அப்போ ஐ டேக் மாடுலஸ். மாடுலஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மாடுலஸ் பார்க்க என்ன இருக்குது? மேலே ஒன்று இருக்குது, மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ மேலே இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ணாச்சு? ரெண்டுமே என்ன இருக்குது? டிவிஷனில் இருக்குது. டிவிஷன் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 5th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ பிரித்தா நமக்கு என்ன ஆகுது? அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மாதிரி மாடுலஸ் ஆஃப் 2y/மாடுலஸ் ஆஃப் 3 + 4y. அப்போ மாடுலஸ் ஒன்று இருக்குது, வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. அது ஸ்கொயர் பண்ண ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஆயிடுச்சு. கீழே ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குது. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ 4ஓட வேல்யூ 2 ஆயிரும். 16 + 9ஓட ரூட் வேல்யூ 25. ரூட் 25 என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களாப்பா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் செகண்ட் அடுத்த நம்ம தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். தேர்ட் ப்ராப்ளம் இருக்காங்க 1 - i the whole power 10 கேட்டிருக்காங்க. இதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஐ டேக் த மாடுலஸ் ஃபார் த ஹோல் டேர்ம். ஹோல் மாடுலஸ் எடுத்து என்ன பண்ணுறேன்? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர், இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 இருக்கா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்ன பண்ணிக்கலாம்? மாடுலஸை குள்ள பவர் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? மாடுலஸ் வெளியே இந்த பவரை போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன்? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 1 - i ஹோல் பவர் 10 என்ன பண்ணியாச்சு? 1 - i காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுக்கிட்டு பவரை தூக்கி வெளியே போட்டாச்சு. அப்போ உள்ள இருக்க டேர்முக்கு மாடுலஸ் எடுத்து என்ன ஆகும்? ரியல் பார்ட் இமேஜினரி ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5 என்ன இருக்குது? -1. -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 ஹோல் பவர் 10. ரூட் ஆஃப் 1 + 1 ரூட் 2. ரூட் 2 ஹோல் பவர் 10. அப்போ ரூட் 2 என்ன பண்ணுறோம்? 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரூட் 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். சாதாரண 2வை 5 டைம்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏன்னா என்ன ஆகும்? 2 ரூட் டைம்ஸ் சேர்ந்தால் ஒரு 2 ஆகிரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது? 5 பேர் உள்ள இருக்கு. அப்போ 2/5 = 32. 2/5ஓட வேல்யூ 32. ஓகேங்களாப்பா? சரிம்மா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். செகண்ட் சம் வந்து இதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ண? அதை மாடுலஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு என்ன பண்ணுற? பிரிக்கிற மாதிரி ஈஸியாக மாற்றிடு. தென் இதான் திஸ் இஸ் அ கிவன் கொஸ்டின். பிஃபோர் கோயிங் டு டேக் மாடுலஸ் என்ன பண்ணுறது? சிம்பிளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு. 2 - i × 1 - i இடையில ப்ளஸ். அடுத்து 1 - 2y இதை கிராஸ் பண்ண ஆயிரும். 1 - 2y × 1 + i. டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிருது. இதுவும் அதுவும் காஞ்சுகேட்டாக இருக்குது. காஞ்சுகேட் என்ன சொன்னேன் சார்? இந்த இடத்துல இஜெட் பார் என்னது? இதுவும் காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணால் x² + முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? அதை யூஸ் பண்ண ஆயிரும். ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸ்கொயர் பண்ணால் 1² + 1². தென் என்ன பண்ணாச்சு? உள்ள இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1s are 2 - 2y. இதை மல்டிப்ளை பண்ணால் -i × 1 - i. ஓகேங்களா? அடுத்து ஐட்டம் பாருங்க. ஐட்டமோட சைன் இருக்கு. இங்கேயும் -i, அங்கேயும் -i. அப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் என்ன சொன்னேன்? மைனஸ் போட்டுட்டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுக்குமே 1 இருக்கிறனால 1 × 1 1 வந்துருச்சு. சிம்பிளாக நம்ம அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தென் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? சிம்பிளை பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? உனக்கு இதெல்லாம் கேன்சல் ஆகுது. சரிங்களா? அப்போ இங்கே -2y இருக்குங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? மேக்ஸிமம் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி ரிமைனிங் உனக்கு என்ன கிடைக்குது? 4 - 4i/2ன்னு கிடைக்கும். இப்போ 4 - 4i/2 தனித்தனியாக டிவைட் பண்ணதுக்கு என்ன கிடைக்குது? 2 - 2i கிடைக்கும். அப்போ 2 - 2i கிடச்சிச்சுன்னா இதோட ஹோல் டேர்மோட சிம்பிளிஃபிகேஷன் 2 - 2i கிடச்சிச்சு. தென் இதுக்கு மாடுலஸ் இருக்கிறது இதுக்கு ஈக்குவல், இதுக்கு மாடுலஸ் இருக்கிறது சமம். அப்போ இந்த கொஸ்டினை தான் இப்படி சிம்பிளை பண்ணி வச்சாச்சு. ஐ டேக் த மாடுலஸ் ஃபார் 2 - 2i. தென் 2 - 2i ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 2, இமேஜினரி பார்ட் -2 ஸ்கொயர் பண்ணாலும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இமேஜினரி பார்ட் -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4. 4 + 4 √8. ரூட் என்ன பண்ணலாம்? 2 ரூட்னு சிம்பிளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களாப்பா? அப்போ சம்ஸ் ஆர் வெரி ஈஸி தான்மா, எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் முதல் கான்ஜுகேட் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அப்படியே மாடுலஸ் சிம்பிளை பண்ணி முடிச்சு என்ன பண்ணணும்? மாடுலஸ் பட் பேஸ்ட் அப்பான் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஓகேம்மா. தென் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அது நெக்ஸ்ட் என்ன பண்ண அடுத்த போர்டில் சால்வ் பண்ணிருக்கேன் சார். அதை கொஞ்சம் கோத்திர பண்ணணும். சரி, லுக் அட் த போர்டுமா. போர்டு விசிபிள் ஆக்குன்னு பார்த்துக்கோ. ஓகேங்களா? சரிப்பா.
ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சம் நம்பர் 4மா. திஸ் இஸ் த கிவன் கொஸ்டின். கொடுக்காங்க 2 - i 3 - 4i 4 - 3i இதோட மாடலஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஹோல் மாடலஸ் எடுத்தாச்சு. ஹோல் மாடலஸ் எடுத்து எல்லாமே மல்டிபிகேஷன் தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தோம் மாடலஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிகேஷன் தான் பண்ணிக்கலாம். மல்டிபிகேஷன் டிவிஷனுக்கும் அப்படியே பிரிச்சாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ மல்டிபிகேஷன் என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொன்றும் தனித்தனி மாடலஸ். மாடலஸ் ஆஃப் 2i, மாடலஸ் ஆஃப் 3 - 4i, மாடலஸ் ஆஃப் 4 - 3i. அப்போ மாடலஸ் ஆஃப் 2i என்ன ஆயிடுச்சு, 2 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இங்கே ரெண்டுமே இருக்குது, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, -4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ 9 + 16. இங்கே 4 - 3 ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, -3 ஸ்கொயர் பண்ணால் +9. அப்போ 4 ஸ்கொயர் ரூட் 2, 16 + 9 25. 25 ரூட் வந்து 5. இங்கே 16 + 9 25 ரூட் வந்து 5. மல்டிப்ளை பண்ணால் 5 5 25, 25 2 50. புரிஞ்சுங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி செம்ம ஒரு 4 சம் ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம், கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, let us take 2 complex numbers கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். let z1 and z2 are 2 complex numbers சொல்லிட்டாங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் சொல்லி ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் டு 1 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 இருந்தால் மட்டும் பத்தாது, தென் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இஸ் நாட் ஈக்குவல் டு -1 சொல்லிட்டாங்க. ஏன் ஓகேங்களா? தென் ஷோ தட் இது z1 + z2 by 1 + z1 z2 இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் தெளிவாக z1 z2 நாட் ஈக்குவல் டு -1 சொல்கிறாங்கன்னா, டிவிஷனில் z1 z2 ப்ராடக்ட் வருது. இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் எனக்கு -1 வந்து என்ன ஆயிரும், ஆல்ரெடி இங்கே 1 இருக்கா, அப்போ இது -1 என்ன ஆயிரும், 1 - 1 ஆயிரும் 0. அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 என்ன ஆயிரும், அன்டிஃபைன்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, தெளிவாக கண்டிஷனை z1 z2 நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாப்பா? சரி, தென் இப்போ என்ன பண்ணுறோம், இதை நம்ம ரியல்னு காமிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் இஸ் கான்செப்ட் போன எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லையா, ரியலாக இருந்தால் இஜட்டும் இஜட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். அதே ஐடியா தான் கையில் எடுக்க போகிறோம். சரி, இப்போ ப்ரீவியஸ் என்ன பண்ண போகிறோம், இவங்க கொடுத்த ஐடியா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 எடுத்தாச்சு. என்ன பண்ணுறேன், எனக்குமோ ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், z1 ஸ்கொயரு 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இப்போ நான் பார்த்தோம் மாடுலஸ் ஸ்கொயர்னு என்ன பண்ணிக்கலாம், அந்த டேர்மை இண்டிவிஜுவலாகவும் அதே டைம் என்ன பண்ணலாம், காஞ்சுக்கிட்டாக வரலாம், z1 பார். இப்போ என்ன பார்த்தோம், வெறும் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன சொன்னேன், z பார் எழுதலாம் சொன்னோம் இல்லையா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் தான் டிஃபரன்ஸ் சொன்னேன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா என்ன பார்த்துருந்தோம், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா z பார்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 இருக்கிறதுனால z1 பார் ஈக்குவல் டு 1. புரிஞ்சுங்களா? தென் z1 பார் இஸ் ஈக்குவல் டு இதை கீழே கொண்டு வந்தால் 1/z1. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 1 இருக்கிறனால சிமிலர்லி என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் z2 சிம்பிளை பண்ணாலும் என்ன கிடைக்கும், z1 பார் மாதிரியே z2 பார் என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 1/z1 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டுங்களா? சரி, தென் ஐ டேக் இதை நம்ம ரியல்னு காமிக்கிறதுக்கு ஐ டேக் இட் அஸ் டபுள்யூன்னு எடுத்தாச்சு இந்த நம்பரை. ஏன் சார் டபுள்யூ இல்லை சார், நான் SCT உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஐ டேக் த நம்பர் அஸ் w ஈக்குவல் டு கொடுத்ததை எடுத்தாச்சு. அப்போ இது என்ன பண்ணியாச்சு, டபுள்யூ கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கு கான்ஜுகேட் பார்த்தாலும் நமக்கு என்ன ஒரு ஆன்சர், அதே ஆன்சர் தான் வரணும். ஏன்னா ரியல்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கிறதுனால w ஈக்குவலாக இருக்கணும், w பார் இருக்கணும். ஏன்னா டெஃபினிஷன் படி ரியலாக இருந்தால் z ஈக்குவல் டு z பாராக இருக்கிற மாதிரி இங்கே w என்ன இருக்கணும், ஈக்குவல் என்னவா இருக்கணும், w பாராக இருக்கணும். ஓகேங்களா? லெட் அஸ் டேக் w எடுத்தாச்சு. இப்போ w காஞ்சுகேட் பார்க்குறேன். அப்போ காஞ்சுகேட் என்ன பண்ணுறேன், ஹோலாக காஞ்சுகேட் போட்டாச்சு. அடுத்து காஞ்சுகேட் என்ன பண்ணலாம், டிவிஷனுக்கு பிரிக்கலாம். அப்போ முதல் ஹோல் காஞ்சுகேட்டாக இருக்குது, டிவிஷனுக்கு தனித்தனி காஞ்சுகேட்டாக மேலங்களையும் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, காஞ்சுகேட் என்ன பண்ணலாம், அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி மேலே அடிஷனுக்கு ஸ்பிளிட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே ஸ்பிளிட் பண்ணும்போது 1 இஸ் என்னது, ரியல் நம்பர், அது காஞ்சுகேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? அப்போ 1 + ஏழு எனக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு, காஞ்சுகேட்டை பிரிச்சோம்னா z1 பார் z2 பார் ஆயிடுச்சு. தென் இந்த z1 பாருக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பற்றி சால்வ் பண்ணி வச்சுக்க முடியாது. வாட் இஸ் z1 பார், 1/z1 அதை போட்டாச்சு. ப்ளஸ் z2 பாருக்கு பதில் 1/z2. சிமிலர் அதே மாதிரி 1 + வாட் இஸ் z1 பார், 1/z1. வாட் இஸ் z2 பார், 1/z2. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, z2 இதை கிராஸ் பண்ணால் z1, டிவிஷனில் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் z1 z2 ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டு என்ன இருக்குது கீழே டிவிஷனில் z1 z2 இருக்கா, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கிராஸ் பண்ண ஆயிரும், z1 z2 இங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு, z1 z2 இங்கே 1 பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் z1 z2 ப்ளஸ் இங்கே 1 × 1 என்ன ஆயிடுச்சு 1. அடுத்து கீழே டிவிஷனில் z1 z2 இப்போ என்ன ஆயிரும், இந்த z1 z2 ரெண்டு ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது, மேலே ஆர்டரை மாற்றிக்கிங்க. ப்ளஸில் இருக்கிறதா ஆர்டரை மாற்றியாச்சு, z1 + z2 மாற்றிக்கிட்டேன். டிவிஷன் இருக்கிறத 1 + z1 z2 மாற்றிக்கிட்டேன். இது எது ஆச்சு, எதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு, டபுள்யூக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ டபுள்யூன்றதுக்கு என்ன பண்ணுறேன், காஞ்சுகேட் பார்க்குறேன். காஞ்சுகேட் பார்த்து அவங்க கொடுத்த ரிசல்ட்டை
அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணால் என்ன ஆயிருக்கு நமக்கு வந்து திருப்பி இந்த டபிள்யூ அதுக்கு ஈக்குவல் வந்துருச்சு. டபிள்யூ வந்தனால என்ன சொல்லியாச்சு, இட் இஸ் ரியல்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுங்களாப்பா? ஓகேங்களா? சரிப்பா. அடுத்த ப்ராப்ளம் வந்து தேர்ட் ப்ராப்ளம். என்ன கொடுக்காங்க கொஸ்டினில், விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 - 8i 11 + 6i இஸ் க்ளோசஸ்ட் டு 1 + i. 1 + iன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பக்கத்தில் இந்த நம்பரா இல்லை இந்த நம்பரா, ரெண்டில் எந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியாது, ஜென்ரல் நமக்கு வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வி கோயிங் டு அப்ளை மாடுலஸ் ஐடியா. புரிஞ்சுங்களா? லெட் அஸ் டேக் 3 நம்பர்ஸ். Z என்ன பண்ணிட்டேன், காமனாக இருக்குது, ரெண்டுக்குமே காமனாக இருக்குது, 1 + i Z1 எடுத்துக்கிட்டேன். தென் ஐ டேக் 10 - 8i ஐ டேக் Z2 எடுத்தாச்சு. தென் Z3 11 + 6i எடுத்தாச்சு. தென் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 and Z2. செப்பரேட் நான் இருக்க Z1 - Z2. வாட் இஸ் Z1? 1 + i. Z1 வந்து 1 + i. அடுத்து Z2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மைனஸால் மல்டிப்ளை ஆகிரும், மைனஸ் கோஸ் இன்சைட். அப்போ என்ன ஆயிரும், -10 + 8i ஆயிடுச்சு. இப்போ ரியல் பார்ட் ஆட் பண்ணுங்க, என்னாச்சு, இங்கே 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது, -10 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, -9பா. ஓகேங்களா? சரி, -9 வரும். ஓகேங்களா? சரி, அப்போ -9 ப்ளஸ் அடுத்து 8i + i என்ன வந்துருச்சு, 8i + i 9i. இப்போ மாடலஸ் எடுத்து என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண ஆகும், ரியல் பார்ட் ஸ்கொயர் -9 ஸ்கொயர் பண்ணால் 81, 9i ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 81. அப்போ 81 + 81 162. ரூட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், எலிமினேஷன் எடுத்தோம்னா என்ன ஆகும், 9√ன்னு எழுதியாச்சு. தென் சிமிலர்லி Z1 - Z3. Z1 இருக்குது திருப்பி அகைன் 1 + i. அடுத்து என்ன பண்ணுறீங்க, Z2 என்ன பண்ணுறீங்க, அதே Z3 என்ன பண்ணுறீங்க, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ மைனஸால் மல்டிப்ளை ஆகும், -11 + 6i வந்துடும். சரிங்களா? -11 - 6i வந்துருக்கு. அகைன் 1 - 11 எவ்வளவு, -10. I - 6i -5i. Once again take modulus for this. -10 ஸ்கொயர் பண்ணால் 100, -5 ஸ்கொயர் பண்ணால் 25. 100 + 25 125. இதை பிரிச்சா 5√5. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் வேல்யூ. எந்த ரெண்டு வேல்யூவா, இது 9√2, இது 5√5. ரெண்டில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூ, 9√2 தான் பெருசு. எதை காட்டியும், 5√5. அப்போ பெரிய வேல்யூ வந்து தூரத்தில் இருக்கும், தூரம் அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்கும், கம்மியாக இருக்கிற வேல்யூ வந்து கிட்டக்க இருக்கும். அவங்க கேட்குறது வந்து இதே கொஸ்டின் வந்து க்ளோசஸ்ட் கேட்டனால வாட் இஸ் எந்த ஆன்சர் கம்மியாக காமிச்சிருக்கு, 5√5. 5√5 எதுக்குள்ள டிஸ்டன்ஸ், Z1 Z3. அப்போ Z1 Z3னா இதான் பாயிண்ட். அப்போ எந்த பாயிண்ட் க்ளோசஸ்ட்டாக இருக்கும், 11 + 6i இஸ் க்ளோசஸ்ட் எதுக்கு, 1 + i. இதே கொஸ்டின் என்ன பண்ணலாம் அவங்க வந்து ஃபார்த்தஸ்ட்னு கேட்கலாம், சரிங்களா, இல்லை லாங்கஸ்ட்னு கேட்கலாம். அப்போ லாங்கஸ்ட் கேட்டால் வாட் இஸ் ஆன்சர், 10 - 8i. அப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களாப்பா? ஓகேங்களா? சரி, அப்போ இதேமாரி நான் ஒவ்வொன்றும் செல்ஃப் அவாலுவேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பா. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ப்ராப்ளம்னா இது கீழே செல்ஃப் அவாலுவேஷன் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, இது கீழே ஒரு செல்ஃப் அவாலுவேஷன். அப்போ ஒவ்வொரு சம் கீழே ஒவ்வொரு மாடல் செல்ஃப் அவாலுவேஷனாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரிப்பா. தென் அடுத்து சொல்லுறாங்க, இஃப் மாடுலஸ் ஆஃப் Z = 3. நல்லா கவனிச்சுக்கோங்க. சம் நம்பர் 4. மாடுலஸ் ஆஃப் Z வேல்யூ கொடுத்தாச்சு. ஷோ தட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 ≥ whole modulus of Z + 6 - 8i ≤ 13 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் கிவன் ஒன்லி வேல்யூ மாடலஸ் ஆஃப் Z = 3 கொடுத்துனா கேட்குறாங்க. ஷோ தட்னு இதை கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன சொன்ன இந்த ப்ராப்ளம் ஞாபகம் இருக்குங்களா, ப்ராப்ளம் நம்பர் 11 12 இருந்துச்சு இல்லையா, whole modulus of Z1 - Z2 whole modulus ≤ Z1 + Z2. அதை பிரித்து என்ன பண்ணலாம், ≤ modulus of Z1 + modulus. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதை எழுதிக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். எப்படி அப்ளை பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் Z1. என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட் எப்படி ஹிண்ட் வச்சுக்கிறீங்கன்னா, நல்லா கவனிங்க ப்ராப்ளத்தை. இங்கே தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டில் அவங்க கொஸ்டின் கொடுத்தது மாடலஸ் ஆஃப் Z வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். இதில் Z1 ஆகவும் 6 - 8 Z2 ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நல்லா கவனிங்க, இதான் அவங்க ஹிண்ட்டு. ஐ டேக் Z1 என்ன பண்ணியாச்சு, இந்த Z வச்சுக்கிட்டாச்சு. தென் எடுத்த Z1க்கு மாடலஸ் பார்க்குறேன். அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 எடுத்தோம்னா இதுக்கு மாடலஸ் இருக்கணும். அப்போ மாடலஸ் ஆஃப் Z ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் படி நமக்கு மாடலஸ் ஆஃப் Z என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 தான் மாடலஸ் எடுத்தால் மாடலஸ் Z ஆகுது, அது ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு. அப்போ மாடலஸ் ஆஃப் Z வேல்யூ ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. தென் எதை நான் Z எடுத்துக்கிறேன், மிச்சம் ரிமைனிங் 6 - 8 இருக்கு இல்லையா, அதை Z எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா என்ன ஆயிருது, 6 - 8 நான் டேக் மாடலஸ் ஃபார் திஸ் Z2. அப்போ எடுத்தால் ஆகும், ஸ்கொயர் பண்ணால் 6 ஸ்கொயர் பண்ண ஆயிடுச்சு 36. 8 -8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ 36 + 64 ரூட் எடுத்தால் என்ன ஆயிடுச்சு, 100. ரூட் 100 என்ன ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஹோல் மாடுலஸ் போட்டாச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1
மாடுலஸ் ஆஃப் Z1 பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள், வெளியே இருக்க மாடுலஸாக போட்டாச்சு, உள்ளே இருக்க மாடுலஸ் ஆஃப் Z1 பாருங்கள். வாட் இஸ் ஆன்சர்? மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3 இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸை இங்கே போட்டாச்சு. அடுத்து வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z2? மாடுலஸ் ஆஃப் Z2 என்ன இருக்குது? 10. அதை போட்டாச்சு. அப்போ 3 minus 10 வெளியே ஒரு மாடுலஸ் இருக்குது. அடுத்து less than equal to what is Z1? Z1 stands for Z. Z plus Z1 plus போடலாம், Z plus what is Z2? 6 minus 8i. இல்லைன்னா அதை அப்படியே பார்த்து எழுதிடும், அவ்வளோதான். அடுத்து less than equal to what is modulus of Z1? Modulus of Z1 என்ன இருக்குது? 3. 3 plus what is modulus of Z2? 10. 3 plus 10. அப்போ 3 minus 10 ஆயிடுச்சு, minus 7 மாடுலஸ் இருக்குது. இது அப்படியே எழுதியாச்சு. 3 plus 10 13 ஆயிடுச்சு. மாடுலஸில் நாங்கள் நெகட்டிவ் தான் இட் பிகம்ஸ், நான் வெளியே எடுக்கும்போது பாசிட்டிவ் ஆயிடுது. அப்போ மாடுலஸ் ஆஃப் minus 7 becomes 7 less than equal to Z plus 6 minus 8i less than equal to 13. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் ரைட் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் கொஷினை பாருங்கள், அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறீங்க, இஜெட் டேர்மை மட்டும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே இஜெட் டேர்ம் மட்டும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அந்த இஜெட் டேர்ம் இருக்கிற டேர்மை என்னவா இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணுறீங்க, அதை Z1 எடுத்துக்கோங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம் என்ன பண்ணி Z2 வச்சுக்கோங்க. Z1 எடுத்ததுக்கு மாடுலஸ் பாருங்கள், அது ஒரு ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் கொடுத்தா அந்த ஆன்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. Z2க்கு மாடுலஸ் பாருங்கள், அது ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே கொண்டு போய் இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிங்க கரெக்டாக. இங்கே அவங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் பாசிட்டிவ் கிடச்சிரும். இங்கே சம்டைம்ஸ் என்ன ஆகும், பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்கும். ஆனால் ஹோல் மாடுலஸ் இருக்கிறோம் ஆட்டோமேட்டிக் ஆன்சர் நான் கடைசி ஆகும்போது பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் சம் நம்பர் 4. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் சார், உங்களுக்கு இன்றைக்கி செல்ஃப் எவாலுவேஷன் ப்ராப்ளம்ஸ் தருவேன். இதை கொஞ்சம் என்ன பண்ணிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாப்பா? சரி, இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் நம்பர் 5 மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். அதை மட்டும் நம்ம இங்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? சரி, அதை மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதே ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் ரிமைனிங் சம்ஸை நாளைக்கு பார்ப்போம். அது சின்ன ப்ராப்ளம் தான்ப்பா. ஆக்சுவலாக அதில் உங்களுக்கு நான் செல்ஃப் எவாலுவேஷன் கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், சின்ன ஐடியாவை யூஸ் பண்ணி அப்படின்னு மட்டும் சொல்லி தந்துடுறேன் சார். பட் டேக் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், மாடுலஸ் ஆஃப் Z, இதே ப்ராப்ளம் தான். மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் தட் 2 less than equal to மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் minus 3 less than equal to 4 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது சம் நம்பர் 5 பா. சரிங்களா? இது சம் நம்பர் என்னது, இத்தனை சம் கண்டினியூஸாக. இது 4th சம்மா, இது 5th சம், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எனக்கு தான் ப்ரூவ் பண்ணணும். அதே ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 2 less than equal இருக்குங்களா? சரி, உள்ள பாருங்க என்ன இருக்குது, ஒரு டேர்ம் Z என்ன இருக்குது, Z ஸ்கொயரில் இருக்குது, இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, 3ல் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, let us take Z1 என்ன பண்ண போகிறேன்னா, I take Z ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. Let us take Z1 as another Z ஸ்கொயர். Then you take modulus for Z1. அப்போ மாடுலஸ் என்ன பண்ணிக்கலாம், Z எடுத்துக்கு போட்டு நம்ம வெளியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈவன் இந்த கொஸ்டின் பாருங்கள், மாடுலஸ் Z வந்து 1. அப்போ என்னாச்சு, 1 ஸ்கொயர் ஆயிரும். 1 ஸ்கொயர் வேல்யூ 1. Then I take let Z2 எதில் இருக்க போகிறோம், Z2 is equal to மிச்சம் இருக்குது -3. ஓகேங்களா? Z2 is equal to -3. Then what is modulus of Z எடுத்து ஆயிரும், modulus of -3 becomes என்ன ஆயிடுச்சு, +3 ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களாப்பா? தென் அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிருப்பா. அவ்வளோ நம்ம இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கலப்பா, அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியில் அப்ளை பண்ணுங்கப்பா. இப்போ அப்ளை பண்ணுங்க. ஹோல் மாடுலஸ் ஆஃப் வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1? இதாக இருக்கு பாருங்க. மாடுலஸ் ஆன்சர் வந்து 1 மைனஸ் வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z2? மாடுலஸ் ஆன்சர் என்னது 3 போட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன சார் மிடில் டேர்ம் அப்படியே இல்லைங்க என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -3 அடுத்து இருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1? இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் 3. ஒன்றும் கிடையாது, மாடுலஸ் Z கிடையாது இல்லையா, ஃப்ரண்ட்டில் ரெண்டு செப்பரேட் பண்ணி ஹோல் மாடுலஸ் கொடுங்க, அதுக்கு கடைசி வர ரெண்டு ஆட் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் என்ன ஆகும், -2 மாடுலஸ் less than equal to Z square -3 less than equal to 4. Modulus of -2 என்ன ஆயிரும் 2 ஆயிரும். 2 less than equal to modulus of Z square -3 less than equal to 4. That's all. This is a problem, simple problem. புரிஞ்சா? அதே ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான். இதே இன்னொரு சம் இதில் இருக்குது, செல்ஃப் எவாலுவேஷன் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் 2.13. அது உங்களுக்கு நான் செல்ஃப் எவாலுவேஷன் இதே மாதிரி தரேன், அதை நீங்கள் என்ன பண்ணி செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களாப்பா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதான் மாடலஸை பேஸ் பண்ணி வர என்னது ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிங்க நீங்கள் ஒருக்கா செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம்